So next நம்ம absolute value னா என்னன்னு பார்ப்போம். So அதோட definition இது நம்ம already பார்த்திருக்கோம். absolute value functionங்கிறது it is the modulus function. நம்ம modulus function already define பண்ணோம் இல்லையா. So இப்போ absolute value function பத்தி பார்க்க போறோம். So absolute value function வந்து So absolute value function பத்தி பார்க்க போறோம். So absolute value functionங்கிறது it is modulus of x. So which can be defined as minus x if x is greater than or if x is less than 0 and it is equal to plus x if x is greater than or equal to 0. இது நம்ம ஆல்ரெடி போன சாப்டர்லயே பார்த்தோம் இந்த modulus function. So இதோட domain வந்து பாத்தீங்கன்னா domainனா எந்த செட்ல இருந்து values கொடுக்கலாம் அப்படினு பாத்தீங்கன்னா set of real numbers. So இதோட domain வந்து set of real numbers. எல்லா real numbersமே இதுக்கு கொடுக்கலாம் வேல்யூவா. பட் இதோட ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா that is இதுக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் எந்த ரேஞ்சில் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா closed interval 0, infinity தான் இருக்கும். பாசிட்டிவ் ரியல் நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்கும். பாசிட்டிவ் ரியல் நம்பர்ஸ் இன்க்ளூடிங் 0 அது மட்டும்தான் இருக்கும். நெகட்டிவே வராது இதுக்கு ஆன்சர். நீங்க எக்ஸுக்கு என்ன வேல்யூ வேணாலும் கொடுத்து பாருங்க. -3 கொடுத்தீங்கன்னா என்ன வரும்? -3 இல்லையா? அப்போ which is equal to +3 ஆயிடும். அதுமாதிரி +5 கொடுத்தீங்கன்னா +5. ஸோ எனிவே பாசிட்டிவ் நம்பர் தான் நமக்கு கொடுக்குமே தவிர நெகட்டிவ் நம்பரே கொடுக்காது. ஸோ அதனால் the domain of this function is set of all real numbers and the range of this function is close to 0, infinity open. ஸோ பாசிட்டிவ் ரியல் நம்பர்ஸ் தான் நமக்கு ஆன்சராக கிடைக்கும். அதுதான் நம்ம இங்கே சொல்கிறோம். ஓகேவா? அண்ட் தென் இப்போ சப்போஸ் இந்த மாதிரி நமக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோம். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன இது பண்ண போகிறோம்னா note number 1. So first one நம்ம என்ன பார்க்க போறோம்னா for any x belongs to R. So for any x, y belongs to R. So x, y ரெண்டும் R real numbers இருந்துச்சுன்னா then modulus of x is equal to modulus of y அப்படின்னு கொடுத்தாங்கன்னா this implies either x is equal to y or x is equal to -y. So இது எப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும்னா modulus of x is equal to modulus of y ன்னு எப்போ சாட்டிஸ்ஃபை ஆகும்னா if and only if. So if and only if னா ரெண்டு கேஸ்மே true. x is equal to y or x is equal to -y இருந்தால் தான் modulus of x modulus of y ஈக்குவலாக இருக்கும். அதுமாதிரி உங்களுக்கு modulus of x modulus of y ஈக்குவலாக இருந்தாலே ஒன்று x is equal to y இருக்கும் அல்லது x is equal to -y இருக்கும். So this is the first note. தான் first note. அடுத்தது செகண்ட் ஒன் என்னன்னா இப்போ modulus of x minus a is equal to r ன்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. modulus of x minus a is equal to r னா if and only if இது வந்து r should be greater than 0. r வந்து இங்கே நெகட்டிவாக இருக்கவே முடியாது. r வந்து greater than 0வாக இருக்கணும். ஸோ if and only if இப்படியும் போடலாம் அல்லது இப்படியும் போடலாம். if and only if r is greater than or equal to 0. r வந்து ஒன்று 0 விட ஜாஸ்தியாக இருக்கணும் அல்லது ஈக்குவலாக இருக்கணும். இப்போ சப்போஸ் இங்கே ஒரு நெகட்டிவ் நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா it is not possible எழுதிடணும். it is not possible. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா then we can say that r should be greater than or equal to 0 and x minus a is equal to r or x minus a is equal to minus r ன்னு சொல்லலாம். ஒன்று x minus a வந்து rக்கு ஈக்குவலாக இருக்கணும் அல்லது x minus a வந்து -rக்கு ஈக்குவலாக இருக்கணும். இப்போ r வந்து greater than or equal to 0வா இருந்துச்சுன்னா அந்த கேஸில் x minus a ஒன்று rக்கு ஈக்குவலாக இருக்கும் அல்லது x minus a வந்து -rக்கு ஈக்குவலாக இருக்கும். இங்கே சொன்னோம் இல்லையா அதே கண்டிஷன் தான் நம்ம இங்கே சொல்கிறோம். பட் x minus aக்கு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இதை நம்ம பார்த்தோம். அடுத்தது இப்போ இதுலேயே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணுறது, இது ரெண்டை யூஸ் பண்ணி எப்படி இதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது அதுதான் பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் 2.1 என்ன கொடுத்துருக்காங்க? modulus of 2x minus 17 is equal to 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள் 2.1 நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா சால்வ்னா என்ன அர்த்தம்? we have to find the value of x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ modulus of 2x minus 17 is equal to 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ we have to find the value of x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இப்படி கொடுத்துருக்காங்கன்னா this is of this form and r is greater than 0 இல்லையா? r is greater than 0. அப்போ therefore ஒன்று x minus a வந்து rக்கு ஈக்குவலாக இருக்கணும் அல்லது x minus a வந்து -rக்கு ஈக்குவலாக இருக்கணும். that is 2x minus 17 is equal to 3 இருக்கணும் or 2x minus 17 is equal to -3 இருக்கணும். ஓகேவா? it should be equal to either +3 or -3. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். we are using this formula. இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் நமக்கு என்ன வரும்? it is 2x is equal to 3 plus 17 or 2x is equal to -3 plus 17. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா அப்போ 2x is equal to 20 அப்போ x is equal to 10ன்னு வந்துடும். ஆர் இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா 2x is equal to +14 2x is equal to +14 அப்போ x is equal to 7 ன்னு வந்துடும்.
அப்போ therefore the values of x வந்து ஒன்று 10 இருக்கணும் அல்லது x வந்து 7 இருக்கணும். அப்போ தான் இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும்னா ஒன்று x 10 இருக்கணும் அல்லது x 7 இருக்கணும். ஸோ நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். இது வந்து this is a formula. ஸோ இங்கே வந்து மெயினாக r வந்து greater than or equal to 0 இருக்கணும். தட் இஸ் இந்த நம்பர் வந்து பாசிட்டிவ் நம்பராக இருக்கணும். நெகட்டிவ் நம்பராக இருந்தால் சொல்யூஷன் நாட் பாசிபிள்னு எழுதணும். ஏன்னா மாடுலஸ் ஆஃப் எ ஃபங்க்ஷன் வில் நாட் பி நெகட்டிவ். ஒரு ஃபங்க்ஷனுக்கு மாடுலஸ் எடுத்தோன்னா கண்டிப்பாக அதுக்கு நெகட்டிவ் வேல்யூ வராது. ஸோ அதனால் இது சப்போஸ் நெகட்டிவ் வந்தால் சொல்யூஷன் நாட் பாசிபிள்னு எழுதணும். இப்போ பாசிட்டிவாக இருக்கிறதுனால எய்தர் +3 இருக்கலாம் அல்லது -3 இருக்கலாம்னு போட்டு சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். அடுத்தது எக்ஸாம்பிள் 2.2. அதில் என்ன கொடுத்துருக்காங்க? 3 × மாடுலஸ் ஆஃப் x - 2 + 7 = 19 கொடுத்துருக்காங்க. இங்கேயும் நமக்கு சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. இது நீங்களே போடலாம். ஃபர்ஸ்ட் இந்த +7 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிருங்க. ஸோ அப்போ என்ன வரும் உங்களுக்கு? 3 × மாடுலஸ் ஆஃப் x - 2 = 19 - 7. ஸோ 19 - 7 உங்களுக்கு என்ன வரும்? வில் கெட் இட் as 12 இல்லையா? அப்போ மாடுலஸ் ஆஃப் x - 2 என்ன வரும்? 12/3. 12/3 is 4ன்னு வந்துடும். அப்போ இதை நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் இல்லையா? we can use this formula. it is of this form. modulus of x - a is equal to r. அந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா? இப்போ ஒன்று x - a should be equal to r or x - a should be equal to -r. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ therefore here we can say that x - 2 is equal to 4 or x - a or x - 2 is equal to -4ன்னு சொல்லலாம். இப்போ சிம்பிளிஃபை பண்ணி x ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிருவீங்க இல்லையா? you can find the value of x. x ஓட வேல்யூ வந்து either you can get it as 6 or you can get it as -2. ஓகேவா? ஸோ இந்த சம் ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. அடுத்தது எக்ஸாம்பிள் 2.3. இதில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? மாடுலஸ் ஆஃப் 2x - 3 is equal to மாடுலஸ் ஆஃப் x - 5. ஓகேவா? இதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி இங்கே ஒரு ஃபார்முலா படித்தோம். தட் இஸ் மாடுலஸ் ஆஃப் x is equal to மாடுலஸ் ஆஃப் y. ஒன்று x is equal to y இருக்கணும் அல்லது x is equal to -y இருக்கணும். இதான கண்டிஷன் படித்தோம். ஸோ இந்த கண்டிஷனை இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ ஒன்று 2x - 3 is equal to x - 5 இருக்கணும் ஆர் 2x - 3 is equal to minus of x - 5 இருக்கணும். புரிஞ்சுதாம்மா? இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். we have used this formula. modulus of x is equal to modulus of y னா ஒன்று x is equal to y இருக்கணும் அல்லது x is equal to -y இருக்கணும். ஸோ இதை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே எக்ஸுக்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம், ஒய்க்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி கிடைக்குது. இப்போ இதுலேருந்து நம்ம x என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? ஸோ இந்த x இங்கே வந்துச்சுன்னா 2x - x is equal to இந்த 3 இங்கே போச்சுன்னா 3 - 5 வந்துடும். இப்போ therefore x is equal to -2 வந்துடும். ஆர் ஸோ இப்போ இது மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? -x + 5 வந்துடும். ஸோ இந்த -x இங்கே வரும்போது என்ன ஆகும்? 2x + x is equal to இங்கே நமக்கு என்ன வரும்? 3 + 5. அப்போ therefore 3x is equal to 8 or x is equal to 8/3 வந்துடும். ஸோ அப்போ therefore the values of x is either -2 or 8/3. புரிஞ்சுதாம்மா? இதுக்கு நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். modulus of x is equal to modulus of y implies or it is if and only if x is equal to y or x is equal to -y. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த 2.1 and 2.2க்கு இந்த செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டிருக்கோம். ஓகேவா? இப்போ அடுத்தது இது இந்த அப்சல்யூட் ஃபங்க்ஷனில் இன்னும் சில ரிசல்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ some results. ஸோ என்னெல்லாம் ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா if x, y belongs to r, x, y belongs to r, modulus of y plus x is equal to modulus of x minus y அப்படின்னு கொடுத்தாங்கன்னா then xy is equal to 0. then xy is equal to 0ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்னன்னா either x is equal to 0 or y is equal to 0. இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ஒன்று x 0வாக இருக்கும் அல்லது y 0வாக இருக்கும்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இதை எப்படி ப்ரூவ் பண்ணலான்னா இதை we can prove it like this. இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஆக்சுவலாக இங்கே modulus of y plus x is equal to modulus of x minus y ன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போ using the formula modulus of x is equal to modulus of y அந்த ஃபார்முலா படித்தோம் இல்லையா? அப்போ either x is equal to y or x is equal to minus y அந்த ஃபார்முலா படித்தோம் இல்லையா? அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் இப்போ நமக்கு என்ன வரும்? y plus x is equal to x minus y or y plus x is equal to minus of x minus y ன்னு சொல்லலாமா? using the formula நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோன்னா we are using the formula modulus of x is equal to modulus of y. So this implies either x is equal to y or x is equal to minus y. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். we are using this formula. ஸோ அப்போ இதில் நம்ம என்ன பண்ணலான்னா இது எல்லாத்தையும் இந்த சைடில் எடுத்துருவோம். எல்லாத்தையும் இந்த சைடில் எடுத்துகிட்டு வந்தால் என்ன ஆகும்? y plus x minus x plus y is equal to 0. ஸோ plus x minus x கேன்சல் ஆகிடும். இப்போ 2y is equal to 0. அப்போ y is equal to 0ன்னு வந்துடும் இதில் இருந்து. or
இப்போ இந்த கேஸ் எடுத்துக்கோ y plus x is equal to minus x plus y வந்துரும். எல்லாத்தையும் இந்த சைடில் எடுத்துகிட்டு வந்தோம்னா y plus x minus y is equal to 0 வந்துரும். plus y minus y cancel ஆகிடும். இப்போ 2x is equal to 0, இப்போ x is equal to 0 வந்துரும். ஸோ இந்த கேஸ் படி x 0, இந்த கேஸ் படி y 0. அப்போ இதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அப்போ கண்டிப்பாக x into y 0 அதானே இருக்கும். இந்த கேஸ் படி x 0, y என்ன நம்பராக வேணாலும் இருந்துட்டு போட்டோம். இந்த கேஸ் படி x 0, y என்ன நம்பராக வேணாலும் இருந்துட்டு போட்டோம். x into y 0 தானே. அதுமாதிரி இந்த கேஸ் படி y 0, அப்போ x என்ன நம்பராக இருந்தாலும் x into y 0 தானே. அதை தான் நம்ம இங்கே சொல்கிறோம். if x, y belongs to R, modulus of y plus x is equal to modulus of x minus y கொடுத்தாங்கன்னா then xy is equal to 0. ஒன்று x 0வாக இருக்கணும் அல்லது y 0வாக இருக்கணும். அதை தான் சேர்த்து வச்சு இது மாதிரி சொல்கிறாங்க. அதுமாதிரி செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா for any x, y belongs to R, modulus of x into y is equal to modulus of x into modulus of y ன்னு சொல்லலாம். modulus of x into y ரெண்டு நம்பரை வந்து மல்டிப்ளை பண்ணிவிட்டு modulus எடுத்தாலும் தனித்தனியாக modulus எடுத்துகிட்டு மல்டிப்ளை பண்ணாலும் both will be the same. ரெண்டும் ஒன்றா தான் இருக்கும். அடுத்து தேர்ட் ஒன் இதே மாதிரி we can say that modulus of x divided by y is equal to modulus of x divided by modulus of y ன்னு சொல்லலாம். for all x, y belongs to R. and இங்கே வந்து y should not be equal to 0. எப்பயுமே டினாமினேட்டர் வந்து 0வாக இருக்கக்கூடாது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, டினாமினேட்டர் எப்பயுமே 0வாக இருக்கக்கூடாது. ஸோ இங்கே y should not be equal to 0. y வந்து 0வாக இருக்கக்கூடாது. y 0வாக இருந்தால் இது இன்ஃபினிட்டின்னு ஆகிடும். அடுத்தது ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா for any x, y belongs to R. so for all x, y belongs to R, நம்ம என்ன சொல்லலாம்னா modulus of x plus y is either less than or equal to modulus of x plus modulus of y. ஓகேவா, modulus of x plus y is less than or equal to modulus of x plus modulus of y. இப்போ ரெண்டு ஒரே சைனாக இருந்தால் ஈக்குவல் டு வரும். ரெண்டுமே that is xும் yயும் ஒரே சைனாக எடுத்துக்கிட்டோன்னா that is either both positive or both negative எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈக்குவல் டு சைன் வரும். ஒன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவ்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு லெஸ் தேன் சிம்பிள் வரும். ஓகேவா, இப்போ இது பாருங்கள், இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஸோ இப்போ சப்போஸ் let us assume that x is equal to -2 and y is equal to -5. அப்போ modulus of x plus y என்ன வரும்? it will be modulus of -2 -5 which is equal to modulus of -7 which is equal to 7 ன்னு வந்துடும். இப்போ modulus of x என்ன வரும்? modulus of x plus modulus of y என்ன வரும்? it is modulus of -2 plus modulus of -5 இல்லையா. அப்போ which is equal to 2 plus 5 which is equal to 7. இப்போ ரெண்டு ஈக்குவலாக இருக்கா? ஈக்குவலாக இருக்குது. இது மாதிரி ஒரே சைன் எடுத்தோன்னா இப்போ வேறு சைன் எடுத்து பார்ப்போம். இப்போ இதே மாதிரி ப்ளஸ் எடுத்திங்கனாலும் உங்களுக்கு வந்து இது மாதிரி தான். இப்போ இது +2 இது +5 எடுத்திங்கனாலும் இங்கே 2 + 5 7ன்னு வரும். இங்கேயும் 2 + 5 7ன்னு வந்துடும். ஓகேவா, ப்ளஸ் எடுத்திங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ சப்போஸ் 1 + 1 மைனஸ் எடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் x is equal to -2 and y is equal to 5ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இதில் modulus of x plus y என்ன வரும்? it will be modulus of -2 plus 5. ஸோ -2 plus 5 என்ன? 3. ஓகேவா, இப்போ இதே இது வந்து modulus of x plus modulus of y என்ன வரும்? it will be modulus of -2 plus modulus of 5. modulus of -2 என்ன? 2. 2 plus 5 is equal to 7. ஸோ அப்போ பாருங்க less than symbol வருதா? modulus of x plus y is less than modulus of x plus modulus of y. இதே நீங்கள் சைன் மாற்றி எடுத்திங்கனாலும் சப்போஸ் இது ப்ளஸ் இது மைனஸ் எடுத்திங்கனாலும் சப்போஸ் அப்படி எடுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? this will be minus. அப்போ 2 - 5 என்ன வரும் உங்களுக்கு? modulus of -3 வரும் which is equal to 3 வந்துடும். இப்போ இதுக்கு நீங்கள் தனித்தனியாக modulus எடுத்திங்கன்னா அப்போ modulus of 2 plus modulus of -5 வரும். அப்போ modulus of 2 வந்து 2, modulus of -5 5, 2 + 5 7ன்னு வரும். அப்பயும் கம்மியாக தான் வரும். புரிஞ்சுதா? ரெண்டும் வேறு சைனாக இருந்தால் கம்மியாக இருக்கும். that is modulus of x plus y will be less than modulus of x plus modulus of y இருக்கும். ரெண்டு வேறு சைனாக இருந்தால். ரெண்டும் ஒரே சைனாக இருந்தால் ஈக்குவல் டு சிம்பிள் வரும். ஓகேவா, அதுதான் நம்ம இங்கே சொல்கிறோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா இன்இக்வாலிட்டிஸ் ஆஃப் அப்சல்யூட் வேல்யூ ஃபங்க்ஷன். inequalities of absolute value function. இதுதான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கேஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு கேஸில் வந்து எக்ஸ் modulus of x should be less than r. ஒன்று modulus of x வந்து ஆரை விட கம்மியாக இருக்கணும் அல்லது modulus of x greater than r. அது கேஸ் 2. ஃபஸ்ட்டு நம்ம கேஸ் 1 டிஸ்கஸ் பண்ணுவோம்.
ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் கேஸ் 1 டிஸ்கஸ் பண்ணுவோம். மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் ஆர். இப்போ இதுலேயே வந்து உங்களுக்கு 2 கேஸ் இருக்குது. ஒன்று ஆர் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0 இருக்கணும், அல்லது ஆர் லெஸ் தேன் ஈக்குவல் டு 0 இருந்திருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபர்ஸ்ட் கேஸில் if r is less than 0, r less than 0 னா என்ன அர்த்தம்? r நெகட்டிவாக இருந்தால் then solution not possible. r வந்து நெகட்டிவ் நம்பராக இருந்ததுன்னா, மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் ஆர்ன்னு போட்டு r நெகட்டிவ் நம்பராக இருந்ததுன்னா அப்போ அதுக்கு சொல்யூஷனே கிடையாது. ஏன்னா எப்படி ஒரு மாடுலஸ் நம்பர் வந்து நெகட்டிவ் நம்பரை விட கம்மியாக இருக்க முடியும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதே இது உங்களுக்கு வந்து இப்படி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. லெட் அஸ் இமேஜின் தட் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சப்போஸ் மாடுலஸ் ஆஃப் -3 இஸ் லெஸ் தேன் -3. இது ட்ரூவா? மாடுலஸ் ஆஃப் -3 என்ன? 3 is less than -3. 3 எங்கேயாவது -3 விட கம்மியாக இருக்குமா? இப்போ இதே மாதிரி நீங்கள் வேறு என்ன நம்பர் வேணால் எடுத்துக்கோங்க. மாடுலஸ் ஆஃப் -5 இஸ் லெஸ் தேன் -3 பாருங்கள். மாடுலஸ் ஆஃப் -5 என்ன வரும்? +5 வந்துடும். 5 is less than -3 இது வரவே வராது. இது சான்ஸே இல்லை. எக்ஸ் எந்த வேல்யூக்குமே இது சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஸோ அதனால தான் இங்கே நம்ம சொல்யூஷன் நாட் பாசிபிள்னு எழுதுறோம். அதனால தான் இது சொல்யூஷன் நாட் பாசிபிள்னு எழுதுறோம். ஸோ இஃப் ஆர் இஸ் லெஸ் தேன் 0 இருந்தால் சொல்யூஷன் நாட் பாசிபிள். இப்போ இஃப் ஆர் இஸ் கிரேட்டர் தேன் 0, இப்போ ஆர் வந்து கிரேட்டர் தேன் 0 இருந்தால் அப்போ வாட் இஸ் த சொல்யூஷன் பார்ப்போம். அப்போ வந்து உங்களுக்கு சொல்யூஷன் என்னென்னா, இஃப் ஆர் இஸ் கிரேட்டர் தேன் 0 இருந்ததுன்னா தென் -r less than x less than r, -r less than x less than r, or we can say this solution as x belongs to the open interval -r, r. x வந்து இந்த இன்டர்வல்ல இருக்கும்னு சொல்லலாம். ஓகேவா? that is modulus of x is less than modulus of r. modulus of x less than r இருந்ததுன்னா r அங்கே 0 விட கம்மியாக இருந்தால் சொல்யூஷன் நாட் பாசிபிள் எழுதணும். r 0 விட ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அப்போ சொல்யூஷன் என்ன எழுதணும்னா -r less than x less than r, or x belongs to open interval -r, r. இப்போ இதே இது வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா -r less than or equal to x less than or equal to r அப்படின்னு வரும். அப்புறம் இங்கே என்ன வரும்? x belongs to the closed intervalனு வந்துடும். புரியுதா? ஈக்குவல் டு இருந்தால் இங்கே ஈக்குவல் டு போட்டுக்கணும், இங்கே க்ளோஸ்ட் இன்டர்வல் போட்டுக்கணும். இப்போ இங்கே அந்த ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தேன் இருக்கிறதுனால நம்ம இப்படி ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தேன் போடுறோம், இங்கே ஓப்பன் இன்டர்வல் போடுறோம். அவ்வளோதான் வித்தியாசம் ரெண்டுத்துக்கும். ஓகேவா? ஸோ இது ஃபஸ்ட்டு கேஸ், இது ஃபஸ்ட்டு கேஸ். ஓகேவா? இப்போ இதே கேஸில் சப்போஸ் ஓகே நம்ம கேஸ் 2ஐயும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அப்புறமா அடுத்ததுக்கு போகலாம். ஸோ இப்போ அடுத்தது கேஸ் 2 எடுத்துக்கலாம், செகண்ட் கேஸ். ஸோ செகண்ட் கேஸில் வந்து என்னென்னா மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் greater than r, modulus of x is greater than r. ஓகே, இது எப்படி வந்துச்சுன்னு சொல்கிறேன். எப்படி வந்து -r less than x less than r வந்துச்சுன்னு பார்ப்போம். இப்போ r is greater than 0 இருந்ததுன்னா இப்போ நம்ம இங்கே என்ன சொல்கிறோம்? modulus of x is less than rன்னு சொல்கிறோம் இல்லையா? அதான் நம்ம கொடுத்துருக்கு modulus of x is less than r, where r is a positive numberன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ modulus of x is less than rனா இப்போ when x is greater than 0, when x is greater than 0 நமக்கு என்ன கிடைக்கும்? when x is greater than 0, greater than or equal to 0 இருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? x is less than r ன்னு கிடைக்கும் இல்லையா? அதே இது when x is less than 0, when x is less than 0 நமக்கு என்ன கிடைக்கும்? -x is less than r ன்னு கிடைக்கும் இல்லையா? ஏன்னா இந்த மாடுலஸ் ஃபங்க்ஷனை எப்படி டிஃபைன் பண்ணோம்? when x is greater than 0 the function is +x, அப்போ +x is less than r ன்னு வரும். when x is less than 0 -x is less than r ன்னு வந்துடும். ஓகேவா? ஏன்னா இந்த மாடுலஸ் ஃபங்க்ஷனை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம்? it is equal to +x when x is greater than 0 and it is equal to -x when x is less than 0. ஓகேவா? இந்த மாதிரி டிஃபைன் பண்ணியிருக்கோம். அப்போ நமக்கு என்ன வரும்? when x is greater than 0 x is less than r ன்னு சொல்லும். when x is less than 0 -x is less than r ன்னு வந்துடும். ஸோ இதை நீங்கள் இப்போ இது சைன் சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்இக்வாலிட்டி மாறும் இல்லையா? அப்போ x is greater than -r ன்னு வந்துடும். x is greater than -r. ஸோ இதுபடி நம்ம என்ன சொல்கிறோம்? -r தானே முன்னாடி வரும், r தானே பின்னாடி வரும். ஏன்னா சின்ன நம்பர் தான் வந்து டு த லெஃப்ட் சைடில் இருக்கும், பெரிய நம்பர் ரைட் சைடில் தான் இருக்கும். -r கண்டிப்பாக சின்ன நம்பராக தான் இருக்கும். ஸோ அதனால தான் -r எங்கே எழுதியிருக்கேன், r எங்கே எழுதியிருக்கேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு கேஸ் படி நம்ம என்ன சொல்கிறோம்? x is less than r, x வந்து r விட கம்மியாக இருக்கும், இதை விட கம்மியாக இருக்கும். ஸோ இந்த போர்ஷனில் இருக்கும் x. இந்த கேஸ் படி நம்ம என்ன சொல்கிறோம்? x is greater than -r, x வந்து -r விட ஜாஸ்தியாக இருக்கும்னு சொல்கிறோம். ஸோ x -r விட ஜாஸ்தியாக இருந்தால் இந்த போர்ஷனில் இருக்கும். இப்போ ரெண்டுமே இருக்கணும்.
ஏன்னா எக்ஸ் கம்மியாக இருந்ததுன்னா எக்ஸ் ஆரை விட கம்மியாக இருக்கும். சப்போஸ் எக்ஸ் 0 விட ஜாஸ்தியாக இருந்தால் எக்ஸ் ஆரை விட கம்மியாக இருக்கும். எக்ஸ் 0 விட கம்மியாக இருந்ததுன்னா இப்போ உங்களுக்கு எக்ஸ் கிரேட்டர் தேன் -6ன்னு வரும். ஸோ ரெண்டுமே வரும் இல்லையா. அண்டுனா இன்டர்செக்ஷன். ஸோ இன்டர்செக்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும்? வில் கெட் போத் காமன் போர்ஷன் என்ன இங்கே. இப்போ எக்ஸ் ஷுட் லை பிட்வீன் -r and r. எக்ஸ் வந்து -rக்கும் rக்கும் நடுவில் இருக்கணும். அதை தான் நம்ம சொல்கிறோம். எக்ஸ் பிலாங்ஸ் டு த ஓப்பன் இன்டர்வல் -r, r. இதை தான் நம்ம இதையும் கம்பைன் பண்ணி இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி we are writing it as -r less than x less than rன்னு எழுதுறோம். ஓகேவா? அதை தான் இங்கே நான் சொல்யூஷனாக கொடுத்துருக்கேன். இப்போ அடுத்தது if x is greater than r, if a modulus of x is greater than r, அப்போ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்லையும் r is less than 0, இங்கேயும் r வந்து 0 விட கம்மியாக இருந்தால் then it is true for all real values of x. Then x belongs to for all x belongs to r satisfies the inequality. ஸோ எல்லா ரியல் நம்பருமே இதுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். இந்த சப்போஸ் எக்ஸ் வந்து ஆரை விட கிரேட்டராக இருந்து மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தேன் ஆராக இருந்து ஆர் வந்து லெஸ் தேன் 0வாக இருந்தால், தட் இஸ் ஆர் ஒரு நெகட்டிவ் நம்பராக இருந்தால் எல்லா எக்ஸ் வேல்யூக்கும் இது ட்ரூவாக தான் இருக்கும். ஸோ அப்போ தேர்ஃபோர் இதோட சொல்யூஷன் வந்து செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ்ன்னு எழுதணும். ஸோ இதோட சொல்யூஷன் வந்து எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர்ன்னு எழுதணும். ஸோ யூ ஹாவ் டு ரைட் இட் அஸ் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர்ன்னு எழுதணும். புரியுதா? இப்போ இது வந்து சப்போஸ் இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோம். சப்போஸ் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் greater than -2, modulus of x is greater than -2னா இப்போ எக்ஸுக்கு இங்கே என்ன நம்பர் போட்டிங்கனாலும் கண்டிப்பாக அது -2 விட ஜாஸ்தியாக தானே இருக்கும். ஈவன் நெகட்டிவ் கூட போட்டு பாருங்களேன், -10 போட்டு பாருங்கள். எக்ஸ் மாடுலஸ் ஆஃப் -10 இஸ் கிரேட்டர் தேன் -2. மாடுலஸ் ஆஃப் -10 என்ன? +10. +10 இஸ் கிரேட்டர் தேன் -2. இட் இஸ் ட்ரூ. ஸோ அப்போ எக்ஸோட எல்லா வேல்யூக்குமே இது ட்ரூவாக தானே இருக்கும். அப்போ இதுக்கு சொல்யூஷன் என்ன? எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர். எக்ஸஸ் கேன் பி எனி ரியல் நம்பர். எல்லா ரியல் நம்பருக்குமே இது ட்ரூவாக தான் இருக்கும். இந்த கேஸ் வந்து இட் இஸ் ட்ரூ ஃபார் ஆல் ரியல் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ். எக்ஸோட எல்லா ரியல் நம்பருக்குமே இது ட்ரூவாக இருக்கும். இப்போ இதே இது இஃப் ஆர் இஸ் கிரேட்டர் தேன் 0, இஃப் ஆர் இஸ் கிரேட்டர் தேன் 0, அப்போ வாட் இஸ் த சொல்யூஷன் பார்ப்போம். அப்போ வந்து உங்களுக்கு சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா தென் we can say that x is less than -r or x is greater than r. x is less than -r இருக்கணும் அல்லது x வந்து greater than r இருக்கணும். or இதை வந்து இன்டர்வல் எழுதணும்னா if you are going to write it as an interval, we can say that x belongs to open -infinity, -r union r, infinity ன்னு எழுதலாம். இது இன்டர்வலாக எழுதணும்னா இந்த மாதிரி எழுதலாம். we can write it like this. இந்த மாதிரி எழுதலாம். இது எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? modulus of x is greater than r ன்னு சொல்றோம். modulus of x is greater than r ன்னு சொல்றோம். இப்போ modulus of x எப்படி டிஃபைன் பண்றோம்? it is equal to +x when x is greater than 0 இல்லையா? அப்போ +x is greater than r if x is greater than 0, greater than or equal to 0, and if it is equal to -x when -x is greater than r if x is less than 0. இதான கண்டிஷன் சொன்னோம். அப்போ இதை நம்ம மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? எக்ஸ் இஸ் லெஸ் தேன் -rன்னு வந்துருமா? இஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தேன் 0, எக்ஸ் 0 விட கம்மியாக இருந்ததுன்னா எக்ஸ் இஸ் லெஸ் தேன் -rன்னு வந்துடும். எக்ஸ் 0 விட ஜாஸ்தியாக இருந்ததுன்னா எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் ஆர்ன்னு வந்துடும். ஓகேவா? இதை தான் நம்ம ரெண்டையும் சேர்த்து எழுதியிருக்கோம். ஒன்று எக்ஸ் வந்து கிரேட்டர் தேன் ஆராக இருக்கணும் அல்லது எக்ஸ் வந்து லெஸ் தேன் -r இருக்கணும். ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனையும் தான் சேர்த்து நம்ம எழுதியிருக்கோம். எய்தர் எக்ஸ் ஷுட் பி கிரேட்டர் தேன் ஆர் ஆர் எக்ஸ் ஷுட் பி லெஸ் தேன் -r இருக்கணும். இதோட அர்த்தம் என்ன? நம்ம இன்டர்வலில் எழுதணும்னா if you are going to draw it in an interval, எக்ஸ் வந்து ஒன்று ஆரை விட ஜாஸ்தியாக இருக்கணும் இல்லையா? எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் ஆர்னா என்ன அர்த்தம்? எக்ஸ் ஆரை விட ஜாஸ்தியாக இருக்கணும். தட் இஸ் இங்கே இருக்கணும். ஆர் எங்கே இருக்கலாம்? எக்ஸ் ஷுட் பி லெஸ் தேன் -r, -r விட கம்மியாக இருக்கணும். ஸோ இதில் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான் நமக்கு பாசிபிள். ஓகேவா? ஸோ அப்போ தேர்ஃபோர் இப்போ இது ரெண்டுமே யூனியன் போட்டு எதுனாலே இது காமன் போர்ஷன் எடுக்க தேவையில்ல. நம்ம ஆர்னா என்ன அர்த்தம்? யூனியன். ஆர்னா யூனியன் இல்லையா? ஸோ அப்போ யூனியன் போட்டு எழுதுறோம். தட் இஸ் -infinity-லேருந்து -rக்குள்ளே இருக்கலாம் எக்ஸு. ஆர்னா யூனியன், ஆர்லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கலாம். ஸோ அதுதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஸோ எக்ஸ் பிலாங்ஸ் டு -infinity, -r யூனியன் r, இன்ஃபினிட்டின்னு எழுதுறோம். ஓகேவா? இது புரிஞ்சுதா உங்களுக்கு? ஓகே. ஸோ இதே இது இப்போ சப்போஸ் இதே இது வந்து சப்போஸ் இப்படி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் நோட்
note number 1, for any a belongs to R, for any a belongs to R, modulus of x minus a is less than or equal to R ன்னு கொடுத்திருந்தாங்கன்னா, modulus of x minus a less than or equal to R ன்னு கொடுத்திருந்தாங்கன்னா, அப்போ the solution is then நம்ம என்ன எழுதலாம்னா, then minus r less than or equal to x minus a less than or equal to r ன்னு எழுதலாம். or இதோட one more solution என்னன்னா, x belongs to the closed interval a minus r comma a plus r ன்னு சொல்லலாம். x belongs to the closed interval a minus r comma a plus r ன்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த சொல்யூஷன். இப்போ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா இதுதான் சொல்யூஷன். மைனஸ் ஆர் லெஸ் தான் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஏ லெஸ் தான் ஆர் ஈக்குவல் டு ஆர் இருக்கலாம். ஏன்னா இங்கே லெஸ் தான் ஆர் ஈக்குவல் டு இருக்கிறனால நம்ம இங்கே லெஸ் தான் ஆர் ஈக்குவல் டு போட்டுப்போம், இங்கே க்ளோஸ்ட் இன்டர்வல் போட்டுப்போம். இதே இங்கே ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தான் இருந்துச்சுன்னா இங்கேயும் ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தான் போடணும், இங்கே ஓப்பன் இன்டர்வல் போடணும். அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா அப்போ அதுக்கு சொல்யூஷன் இதுதான். இதுலேருந்து தான் நம்ம எழுதுறோம். இதே தான், சேம் இதே தான் எழுதுகிறோம். எக்ஸ் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு இருந்தால் இங்கே எக்ஸ் போடுறோம், இங்கே எக்ஸ் மைனஸ் ஏன்னு இருந்தால் இங்கே எக்ஸ் மைனஸ் ஏ போடுறோம். இப்போ இந்த இன்டர்வல் வந்து நமக்கு இந்த மாதிரி ஆயிடுது, ஏ மைனஸ் ஆர் கமா ஏ ப்ளஸ் ஆர்னு வந்துடுது. இந்த இடத்துல ஒரு ஏவை இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஓகே. இப்போ அதே மாதிரி தான் இந்த செகண்ட் ஒன் எப்படி எது போகிறோம்னா, இந்த செகண்ட் ஒன் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா if r is less than 0, இந்த கேஸ்லையும் if r is less than 0 then solution is not possible. இந்த கேஸ்லையும் அதே தான், இதே கேஸை தான் நம்ம எழுதியிருக்கோம். ஸோ இங்கேயும் r 0 விட கம்மியாக இருந்தால் solution is not possible. இப்போ இதுலேயே செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஒன் for any a belongs to R, for any a belongs to R, modulus of x minus a is greater than or equal to R இருந்துச்சுன்னா, modulus of x minus a greater than or equal to R இருந்ததுன்னா, then we can say that x minus a is less than or equal to minus R, or x minus a is greater than or equal to R ன்னு சொல்லலாம். சேம் இதே கண்டிஷன் தான், இந்த கண்டிஷன் சேம் இதே கண்டிஷன் தான் நம்ம இங்கே எழுதுறோம். பாருங்கள், ஈக்குவல் டு இருக்கிறதுனால நம்ம இங்கே ஈக்குவல் டு போட்டிருக்கோம், அவ்வளோதான். இந்த இன்டர்வல் எப்படி எழுதலாம்? இந்த இன்டர்வல் we can write it as like this, x belongs to the open interval minus infinity comma a minus r closed. ஏன்னா ஈக்குவல் டு இருக்கிறதுனால இந்த பக்கம் க்ளோஸ் போகிறோம், இன்ஃபினிட்டி இருக்க பக்கம் எப்பயுமே ஓப்பன் தான் வரணும். இந்த சைடு ஏன் க்ளோஸ்டு போகிறோன்னா, ஏன்னா ஈக்குவல் டு இருக்கிறதுனால. யூனியன் க்ளோஸ்ட் a plus r கமா இன்ஃபினிட்டி ஓப்பன். ஸோ இதுதான் சொல்யூஷன். புரிஞ்சுதா? ஸோ நீங்கள் இந்த நோட்ஸ் ஃபுல்லாக எழுதிக்கோங்க. இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம சம்ஸ் போட போகிறோம். சேம் இதை பேஸ் பண்ணி we are going to work out the sums work out பண்ண போகிறோம். மெயினாக நம்ம இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த ரெண்டு ஃபார்முலா தான் நம்ம மெயினாக யூஸ் பண்ண போகிறோம். we are going to use these two formulas. இங்கேயும் வந்து if suppose r நெகட்டிவ் நம்பராக இருந்தால் it is true for all real values of x belongs to r ன்னு சொல்லலாம். it satisfies x belongs to r satisfies the inequality ன்னு சொல்லலாம். ஓகேவா? இந்த கேஸ்க்கும் அதே தான். ஸோ இதுலேருந்து தான் நம்ம இந்த கேஸ் கொண்டு வந்திருக்கோம். இதை தான் இப்போ நம்ம சம்மில் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் 2.4 பார்க்கலாம். let us see about example 2.4. so example 2.4ல என்ன கொடுத்திருக்காங்க, modulus of x minus 9 is less than 2 கொடுத்திருக்காங்க. modulus of x minus 9 is less than 2. so இது எந்த கண்டிஷன் படி இருக்கு? modulus of x minus a is strictly less than r. so strictly less than r னா அப்ப நம்ம என்ன பண்ணணும், minus r less than x less than x minus சரி minus r less than x minus a less than r இல்லையா? அதான கண்டிஷன். அது மாதிரி x belongs to the open interval வரும். strictly less than இருந்தால் open interval வரும். open interval a minus r comma a plus r அதான கண்டிஷன். ஸோ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். just we have to substitute in this. ஸோ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் அப்போ நமக்கு என்ன வரும்? we'll get it as minus 2 less than x minus 9 less than 2 ன்னு சொல்லலாம். minus 2 less than x minus 9 less than 2 ன்னு சொல்லலாம். or we can say that x belongs to the open interval 9 minus 2 comma 9 plus 2. x belongs to the open interval 9 minus 2 comma 9 plus 2 ன்னு சொல்லலாம். or இதை simplify பண்ணோம்னா x belongs to the open interval 9 minus 2 என்ன 7 comma 11. ஸோ இதை தான் நம்ம சொல்கிறோம். So 9x belongs to the open interval 7, 11. So just in the formula substitution தான், வேற ஒண்ணுமே கிடையாது. இதே தான் அவங்களும் எழுதியிருக்காங்க. இதே தான் அவங்களும் வந்து 7 less than x less than 11 ன்னு எழுதியிருக்காங்க. that is x lies between 7 and 11. அதே தான் நான் இன்டர்வலா எழுதியிருக்கேன். ரெண்டும் ஒன்று தான். both are the same. இப்போ அதே மாதிரி பாருங்க example 2.5.
ஸோ எக்ஸாம்பிள் 2.5 நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, மாடுலஸ் ஆஃப் 2 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 4 is greater than 1 ன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே இன்னொரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 4, எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 4ன்னு ஒரு கண்டிஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ இதை எடுத்துப்போம். இது வந்து திஸ் இஸ் ஆஃப் த ஃபார்ம் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் பை மாடுலஸ் ஆஃப் ஒய். அதை வந்து சாரி மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் பை ஒய், அதை மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் பை மாடுலஸ் ஆஃப் ஒய்னு எழுதலாம் இல்லையா? இப்போ இதை we can write it as மாடுலஸ் ஆஃப் 2 divided by மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 4 is greater than 1ன்னு எழுதலாமா? இந்த மாதிரி எழுதலாம். இப்போ இதை இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ நமக்கு என்ன வரும், மாடுலஸ் ஆஃப் 2 2 தான், மாடுலஸ் ஆஃப் 2 2 தான், 2 இஸ் கிரேட்டர் தேன் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 4ன்னு வரும். இப்போ இதை மாற்றி எழுதுனீங்கன்னா, இதை ரிவர்ஸில் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், எக்ஸ் மைனஸ் 4 மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 4 இஸ் லெஸ் தேன் 2ன்னு வரும். மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 4 இஸ் லெஸ் தேன் 2ன்னு வந்துடும். எப்பயுமே இந்த இது மாற்றி எழுதுனீங்கன்னா இன்இக்வாலிட்டி சேஞ்சஸ், இந்த பக்கம் இருக்கிறத இந்த பக்கமும் இந்த பக்கம் இருக்கிறது இந்த பக்கமும் எழுதினீங்கன்னா இன்இக்வாலிட்டி மாறும். ஏன்னா இப்போ பாருங்கள் 4 இஸ் கிரேட்டர் தேன் 3, அப்போ நான் 3 இந்த பக்கம் வர மாதிரி எழுதணும்னா எப்படி எழுதணும், 3 இஸ் லெஸ் தேன் 4ன்னு தானே எழுதணும், இன்இக்வாலிட்டி மாறும். அப்படியே எழுதக்கூடாது, 3 இஸ் கிரேட்டர் தேன் 4ன்னு எழுதக்கூடாது, அது தப்பாயிடும். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ இது எழுதியாச்சா? இப்போ இது எந்த ஃபார்முலா இருக்குது, திஸ் இஸ் ஆஃப் திஸ் ஃபார்ம், மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ இஸ் லெஸ் தேன் ஆர். ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தேன் ஆர் இருந்தால் ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தேன் போனோம் இல்லையா? அப்போ மைனஸ் ஆர் லெஸ் தேன் எக்ஸ் மைனஸ் ஏ லெஸ் தேன் ஆர். ஸோ அப்போ இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ அப்போ இங்கே என்ன வரும், மைனஸ் 2 லெஸ் தேன் எக்ஸ் மைனஸ் 4 லெஸ் தேன் 2. இப்போ இதுக்கு இன்டர்வல் எப்படி எழுதலாம், ஆர் எக்ஸ் பிலாங்ஸ் டு த, இங்கே ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தேன் இருக்கிறதுனால ஓப்பன் இன்டர்வல் 4 மைனஸ் 2 4 ப்ளஸ் 2. ஏன்னா இங்கே ஏங்கிறது 4, ஏங்கிறது 4, ஆருங்கிறது 2. ஓகேவா? ஸோ 4 மைனஸ் 2 4 ப்ளஸ் 2. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா என்ன வரும், எக்ஸ் பிலாங்ஸ் டு த ஓப்பன் இன்டர்வல் 2 6. ஸோ எக்ஸ் வந்து 2 6க்குள்ளே இருக்கும். ஆனால் இங்கே எனக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பட் எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 4ன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? எக்ஸ் வந்து 4ஆக இருக்கக்கூடாதுன்னு கொஷினில் கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் கிவன், எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 4ன்னு அவங்க கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், 4 மட்டும் வரக்கூடாது. இந்த இன்டர்வலில் எல்லா வேல்யூவும் வரலாம், ஆனால் 4 மட்டும் வரக்கூடாது. அப்போ அதை எப்படி எழுதலாம், அப்போ தேர்ஃபோர் எக்ஸ் பிலாங்ஸ் டு த ஓப்பன் இன்டர்வல் 2 4 யூனியன் 4 6. இப்போ ரெண்டுமே ஓப்பனாக எழுதும்போது 4 வராது. இதோட அர்த்தம் என்னென்னா, இதோட மீனிங் வந்து 2 4 6ன்னு வச்சுக்கோம். இப்போ 2லேருந்து 4 வரைக்கும் ஃபுல்லாக இருக்கலாம்னு சொன்னோம். ஆனால் இந்த 4ங்கிற இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் கிடையாது. ஸோ அப்போ 2லேருந்து இந்த 4க்கு முன்னாடி வரைக்கும், ஏன்னா ஓப்பன் இன்டர்வல்னால் என்ன அர்த்தம், இந்த ஒரு 4க்கு முன்னாடி வரைக்கும் தானே சொன்னோம். இங்கேயும் ஓப்பன்னா என்ன அர்த்தம், 2க்கு அடுத்த நம்பர்லேருந்து 2 வராது. ஸோ அப்போ 2லேருந்து 4க்கு முன்னாடி வரைக்கும், அடுத்து இதுமாதிரி 4க்கு அடுத்த நம்பர்லேருந்து 6க்கு முன்னாடி வரைக்கும். ஸோ அப்போ இந்த 4 வராது, இந்த 4ஐ விட்டுட்டோம் பார்த்தீங்களா? ஏன்னா எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 4ன்னு கொடுத்ததுனால 4ஐ விட்டுட்டு இந்த மாதிரி இன்டர்வலாக எழுதியிருக்கோம். இதோட அர்த்தம் இதுதான், ஒன்று 2லேருந்து 4க்கு நடுவில் இருக்கணும், அல்லது 4லேருந்து 6க்கு நடுவில் இருக்கணும். 4ஆக இருக்க முடியாது, 4ஆவோ 2ஆவோ 6ஆவோ இருக்க முடியாது. அதுதான் இந்த ஓப்பன் இன்டர்வலோட அர்த்தம். The meaning of open interval is that only. ஓகே, இப்போ இதே மாதிரி உங்களுக்கு எக்ஸசைஸில் சம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எக்ஸசைஸில் சம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் அது நீங்கள் போடலாம். ஃபர்ஸ்ட் ஒனில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன், எக்ஸசைஸ் 2.2ல் ஃபர்ஸ்ட் ஒனில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் நீங்கள் தாராளமாக போடலாம். இப்போ மாடுலஸ் ஆஃப் 3 மைனஸ் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. 3 மைனஸ் எக்ஸ்னாலும் எக்ஸ் மைனஸ் 3னாலும் ரெண்டும் ஒன்று தான். ஏன்னா மாடுலஸ்க்குள்ளே சைன் மாற்றினோன்னா அப்பயும் உங்களுக்கு அதே தானே வரும். ஏன்னா மாடுலஸ் ஆஃப், ஃபார் எக்ஸாம்பிள் மாடுலஸ் ஆஃப் -5 இஸ் 5 தான், மாடுலஸ் ஆஃப் 5யும் 5 தான். ஸோ அதனால் 3 மைனஸ் எக்ஸை நம்ம எப்படி எடுத்துக்கலாம், எக்ஸ் மைனஸ் 3ன்னு எடுத்துக்கலாம் இல்லையா? ஸோ இதனால் நீங்கள் அடுத்த ஸ்டெப்பில் எக்ஸ் மைனஸ் 3ன்னு எடுத்துக்கோங்க. டேக் இட் அஸ் எக்ஸ் மைனஸ் 3. ஸோ எக்ஸசைஸ் 2.2ல் ஃபஸ்ட் ஒனில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, மாடுலஸ் ஆஃப் 3 மைனஸ் எக்ஸ் is less than 7ன்னு கொடுத்துருக்காங்க. இதை you take it as modulus of x minus 3 is less than 7ன்னு எடுத்துக்கோங்க. ரெண்டும் ஒன்று தான். ஏன்னா மாடுலஸ்க்குள்ளே சைன் சேஞ்ச் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு மாடுலஸ் ரிமைன்ஸ் த சேம். மாடுலஸ்னால அது அப்படியே தான் இருக்கும், எந்த சேஞ்சும் வராது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம், மாடுலஸ் ஆஃப் -5யும் 5 தான், இந்த மாடுலஸ் ஆஃப் 5யும் 5 தான். ஸோ அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி உள்ள சைன் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அது தப்பு கிடையாது. ஓகே, இப்போ இது போட தெரியும் இல்லையா? இந்த மாதிரி கொடுத்துட்டா திஸ் இஸ் ஆஃப் த ஃபார்ம், இந்த ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் போட்டோமே இதே மாதிரி தான். நமக்கு இங்கே எக்ஸ் மைனஸ் 3 இஸ் லெஸ் தேன் 7ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம எப்படி எழுதணும், -7 லெஸ் தேன் எக்ஸ் மைனஸ் 3 லெஸ் தேன் 7ன்னு எழுதணும். அப்புறம் எக்ஸ் பிலாங்ஸ் டு த இன்டர்வல், இந்த மாதிரி இன்டர்வல் எழுதணும் யூஸிங் திஸ் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எழுதணும். யூ ஹாவ் டு யூஸ் திஸ் ஃபார்முலா. போட்டுருவீங்க இல்லையா? ஸோ இந்த ஃபஸ்ட்டு சம் நீங்கள் ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது இந்த செகண்ட் சம் பாருங்கள்.
So second one நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? Second one, it is given that modulus of 4x minus 5 is greater than or equal to minus 2 னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? So this is what given. Modulus of 4x minus 5 is greater than or equal to minus 2 னு கொடுத்திருக்காங்க. இப்போ இதுல இருந்து என்ன பண்ணுவோம்? ஒரு 4 வெளியில எடுத்துருவோம். ஏன்னா to bring it in the form of modulus of x minus a. அதுக்கு தானே நமக்கு ஃபார்முலா தெரியும். modulus of x minus a க்கு தான் நமக்கு ஃபார்முலா தெரியும். ஸோ அதனால் 4 வெளியில் எடுத்துருவோம். ஸோ 4 வெளியில் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? modulus of 4 into modulus of x minus 5 by 4 is greater than or equal to minus 2 வந்துரும். is greater than or equal to minus 2. ஓகேவா? ஸோ இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்குது? modulus of x minus 5 by 4 is greater than or equal to minus 2 by 4. modulus of 4 4 தான். ஸோ அப்போ நமக்கு என்ன வரும்? minus 2 by 4 which is minus 1 by 2 னு வரும். இப்போ இது நெகட்டிவாக இருக்குது. இப்போ இது வந்து எந்த ஃபார்மில் இருக்குது? this is of this form. modulus of x minus a. modulus of x minus a is greater than or equal to r. இந்த ஃபார்மில் இருக்கு இல்லையா? modulus of x minus a is greater than or equal to r. இந்த ஃபார்மில் இருக்கா? இப்போ இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா if r is less than 0, if r is less than 0 then x belongs to r, satisfies the inequality. So x எல்லா ரியல் நம்பருமே இந்த inequality satisfy ஆகும்னு சொன்னோம் இல்லையா? r வந்து நெகட்டிவ் நம்பராக இருந்ததுன்னா எல்லா ரியல் நம்பருமே இந்த inequalityக்கு satisfy ஆகும். ஸோ அப்போ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ therefore this is of the form if modulus of x minus a is greater than or equal to r. If r is less than 0 then x belongs to r. So x வந்து எல்லா ரியல் நம்பருக்கும் satisfy ஆகும். அப்போ therefore இங்கேயும் பார்த்தீங்கன்னா x belongs to r. So x வந்து எல்லா ரியல் நம்பர்ஸ்க்குமே இது satisfy ஆகும். or இதை இப்படியே எழுதலாம். x belongs to the interval minus infinity comma infinity. rனாலும் இதுனாலும் ஒன்று தான். செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ்னாலும் ஓப்பன் இன்டர்வல் மைனஸ் இன்ஃபினிட்டி கம்மா இன்ஃபினிட்டினாலும் ரெண்டும் ஒன்று தான். போத் மீன்ஸ் த சேம். புரியுதா? ரியல் நம்பர்னாலும் இதுனாலும் ஒன்று தான். இதே நம்ம இன்டர்வலாக எழுதிட்டோம். ஓகேவா? ஏன்னா இது நெகட்டிவாக இருக்கிறதுனால இது இட் இஸ் ட்ரூ ஃபார் ஆல் ரியல் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ். எக்ஸ் எல்லா ரியல் நம்பர்ஸ்க்கும் ட்ரூவாக இருக்கும். அடுத்தது நம்பர் தேர்ட் ஒன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? மாடுலஸ் ஆஃப் 3 மைனஸ் 3 by 4x is less than or equal to 1 by 4 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதுலேயும் நம்ம என்ன பண்ணலான்னா மாற்றிக்கலாம். ஏன்னா மாற்றினோன்னா இது ஏன்னா மாடலஸ்குள்ளே மாற்றினோன்னா நமக்கு இது மாறாதுன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அதனால் உள்ளே சேஞ்ச் பண்ணிக்குவோம். சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோன்னா இந்த 3 by 4 வெளியில் எடுத்துடலாம். ஸோ அப்போ நமக்கு இது வந்து என்ன ஆகும்? this will become as modulus of 3 by 4x minus 3 is less than or equal to 1 by 4ன்னு வரும். சேஞ்ச் பண்ணிட்டோம், உள்ள சைன் மாற்றிட்டோம். இப்போ இந்த 3 by 4 வெளியில் எடுத்துடலாம். ஸோ 3 by 4 வெளியில் எடுத்துட்டிங்கன்னா modulus of 3 by 4 into x minus, ஸோ 3 by 4 வெளியில் வந்துச்சுன்னா நமக்கு என்ன வரும்? 3 divided by 3 by 4ன்னு வரும் இல்லையா? 3 divided by 3 by 4. அந்த 3 by 4 ரெசிப்ரோக்கல் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? 4 by 3ன்னு வரும். you'll get it as 4 by 3 is less than or equal to 1 by 4 இல்லையா? இப்போ which is modulus of 3 by 4 into x minus இது 3 by 4 by 3ன்னு வரும். ஸோ 3 3 கேன்சல் ஆகிடும். which is 4ன்னு வந்துடும். புரிஞ்சுதாம்மா எப்படி இது 4 வந்துச்சுன்னு? இந்த 3 by 4 நம்ம ரெசிப்ரோக்கலாக எழுதுகிறோம். ரெசிப்ரோக்கலாக எழுதுனா என்ன ஆகும்? 4 by 3 3 3 கேன்சல் ஆகிட்டு you'll get it as 4ன்னு வந்துடும். is less than or equal to 1 by 4. இப்போ இந்த 3 by 4 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போவோம். modulus of 3 by 4 is 3 by 4 தான். இதை அந்த சைடில் எடுத்துகிட்டு போனால் என்ன வரும்? x minus 4. modulus of x minus 4 is less than 1 by 4 into இது அங்கே போகும்போது என்ன ஆகிடும்? 4 by 3ன்னு ஆகிடும் இல்லையா? இது இங்கே போகும்போது 4 by 3ன்னு ஆகிடும். இப்போ 4 4 கேன்சல் ஆகிட்டு you'll get it as 1 by 3. modulus of x minus 4 is less than or equal to 1 by 3ன்னு வந்துடுது. இப்போ இது எந்த ஃபார்மில் இருக்குது? it is of this form. modulus of x minus a is less than or equal to r. அப்போ நம்ம சொல்யூஷன் என்ன? minus r less than or equal to x minus a less than or equal to r. ஸோ அப்போ இங்கே என்ன வரும்? minus 1 by 3 less than or equal to x minus 4 less than or equal to 1 by 3. or இன்டர்வல் எப்படி எழுதலாம்? x belongs to the closed interval. ஏன்னா இங்கே ஈக்குவல் இருக்கிறதுனால closed போட்டுக்கிறோம். ஸோ closed interval இங்கே ஃபார்முலா என்ன? a minus r, a plus r. ஸோ இங்கே a என்ன? 4. ஸோ அப்போ நமக்கு என்ன வரும்? 4 minus 1 by 3, 4 plus 1 by 3. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன வரும்? ஸோ 4 minus 1 by 3 வந்து it is 12 minus 1. ஸோ 12 minus 1 is 11 by 3,
இங்கே 12 plus 1 which is 13/3 வந்துடும். So அப்போ x belongs to the closed interval 11/3, 13/3. So this is the solution of this one. So இதோட solution இதுதான். x வந்து 11/3க்கும் 13/3க்கும் நடுவில் இருக்கும். ரெண்டு end points included. புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா இது? Okay, next fourth subdivision. Fourth subdivision அதிலேயே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? Modulus of x minus 10 is less than minus 3. ஸோ இப்போ இந்த -10 அந்த பக்கம் போச்சுன்னா நமக்கு என்ன ஆகும்? Modulus of x is less than, ஸோ இது 10 minus 3 வந்துருமா? ஸோ Modulus of x is less than 7 வந்துடும். ஸோ this is of the form. இது எந்த ஃபார்முலா இருக்கு? Modulus of x is less than r. இந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு என்ன படித்தோம் நம்ம? minus r less than x less than r. or x belongs to the open interval minus r, r. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம்? this we can write it as -7 less than x less than 7 எழுதலாம். or x belongs to the open interval -7, 7. so this is the solution. ஸோ இதுதான் solution. புரிஞ்சுதாமா? இங்கே எல்லாமே இன்டர்வலாக தான் வரும். ஏன்னா இன்இக்வாலிட்டியாக இருக்கிறதுனால வில் கெட் ஆன்சர்ஸ் இன் இன்டர்வல்ஸ் ஒன்லி. ஒரு சர்டன் பர்டிகுலர் நம்பர் மட்டும் ஆன்சராக இருக்காது. எக்ஸ் வந்து இந்த -7லேருந்து +7க்குள்ளே என்ன நம்பராக இருந்தாலும் இந்த இன்இக்வாலிட்டி சாட்டிஸ்ஃபை ஆகும். அதுதான் இதோட அர்த்தம். தட் இஸ் த மீனிங் ஆஃப் திஸ். அடுத்தது உங்களுக்கு செகண்ட் சம் பாருங்கள். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 1/modulus of 2x minus 1 is less than 6. இதுதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம எக்ஸோட அண்ட் எக்ஸ்பிரஸ் த சொல்யூஷன் யூஸிங் இன்டர்வல் நோட்டேஷன். ஸோ இன்டர்வல் நோட்டேஷனில் நமக்கு சொல்யூஷன் கேட்டிருக்காங்க. இன்டர்வல் நோட்டேஷனாக இதுதான் இன்டர்வல் நோட்டேஷன். ஓகேவா? சொல்யூஷனை இந்த இன்டர்வல் நோட்டேஷனில் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இதுக்கு நம்ம இந்த modulus of 2x minus 1 இங்கேயும் 6 இங்கேயும் எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஸோ அப்போ 1/6 is less than modulus of 2x minus 1. இப்போ இதை மாற்றி எழுத போகிறோம். மாற்றி எழுதும்போது இன்இக்வாலிட்டி என்ன ஆகும்? சேஞ்ச் ஆகும். ஸோ அப்போ modulus of 2x minus 1 is greater than 1/6. புரியுதா? எப்பயுமே இது இந்த பக்கமும் இது இந்த பக்கமும் வரும்போது இன்இக்வாலிட்டி மாறும். லெஸ் தேனாக இருந்தால் கிரேட்டர் தேன் ஆகும், கிரேட்டர் தேனாக இருந்தால் லெஸ் தேன் ஆகும். இப்போ இதுலேருந்து ஒரு 2 வெளியில் எடுத்துருவோம். ஸோ 2 வெளியில் எடுத்துட்டிங்கன்னா modulus of 2 into modulus of x minus 1/2 is greater than 1/6. இந்த 2 இங்கே எடுத்துகிட்டு போனோன்னா modulus of x minus 1/2 is greater than 1/12 வந்துடும். ஓகேவா? இப்போ இது எந்த ஃபார்முலா இருக்கு? இட் இஸ் ஆஃப் த ஃபார்ம் modulus of x minus a is greater than r. இங்கே strictly greater than போட்டிருக்கு. அப்போ நம்ம ஆன்சர்லையும் strictly greater than போடணும் இல்லையா? ஸோ modulus of x minus a is greater than r. இந்த ஃபார்முலா இருக்கு. அப்போ x minus a is less than r, less than minus r, or x minus a is greater than r ன்னு வரும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோன்னா அப்போ நமக்கு என்ன வரும்? we are getting it as so x minus 1/2 is less than minus 1/12 or x minus 1/2 is greater than 1/12. ஓகேவா? ஸோ ஒன்று இப்படியாகவும் எழுதலாம். ஆர் நம்ம இப்போ சொல்யூஷன் இன்டர்வலில் கேட்டிருக்காங்க. அப்போ இன்டர்வலில் எழுதுவோம். இப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு த இன்டர்வல் -∞, ஸோ இதுக்கு நம்ம என்ன இன்டர்வல் படித்தோம்? நம்ம a minus r இல்லையா? ஸோ இப்போ இங்கே ஏங்கிறது என்ன? 1/2 minus 1/12 ஓப்பன் யூனியன் ஓப்பன் a plus r 1/2 plus 1/12 ∞. ஸோ திஸ் இஸ் த இன்டர்வல் நோட்டேஷன். இப்போ இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஸோ இதுக்கு வந்து எக்ஸ் பிலாங்ஸ் டு த இன்டர்வல் -∞, இதுக்கு 12 தான் எல்சியம் இல்லையா? இதுக்கு 12 தான் எல்சியம். ஸோ இப்போ இங்கே 6 minus 1ன்னு வரும். 6 minus 1 is 5/12 யூனியன் இங்கேயும் 12 தான் எல்சியம். ஸோ இங்கே 6 plus 1 7/12, ∞. So this is the solution in the interval notation. So solution நம்ம interval notationல எழுதிட்டோம். We have written the solution in the interval notation. Solution நம்ம interval notationல எழுதிட்டோம். So x belongs to -∞, 5/12 union 7/12, just formula substitution தான். அந்த formula ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டு ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணி எழுத வேண்டியதான், வேற ஒன்றும் கிடையாது இதில். ஓகேவா? இப்போ அடுத்த சம் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? தேர்ட் ஒன், -3 into modulus of x plus 5 is less than or equal to -2. ஸோ இதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா
and graph the solution set in number line. number lineல graph பண்ண சொல்லியிருக்காங்க. சொல்யூஷனை number lineல graph பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம என்ன சொல்லலாம், -3 into modulus of x is less than or equal to, இந்த +5 இங்கே போச்சுன்னா -5 ஆகிடும் இல்லையா, -2 -5 வந்துடும். அப்போ -3 less than x less than -3 into modulus of x is less than or equal to -7 வந்துடும். இப்போ நம்ம ரெண்டு பக்கமும் மைனஸ் சைனை கேன்சல் பண்ணும்போது இன்இக்வாலிட்டி மாறும். ரெண்டு சைட்லையும் நீங்கள் மைனஸ் சைனை கேன்சல், ஈக்குவல் இருந்துச்சுன்னா ரெண்டையும் அப்படியே மைனஸ் சைனை கேன்சல் பண்ணிடலாம். ஆனால் இங்கே இன்இக்வாலிட்டி இருக்கிறதுனால ரெண்டு சைடும் நீங்கள் மைனஸ் சைனை கேன்சல் பண்ணிங்கன்னா த இன்இக்வாலிட்டி வில் சேஞ்ச். ஸோ 3 into modulus of x is greater than or equal to 7 வந்துடும். புரியுதா? ரெண்டு பக்கமும் மைனஸ் சைனை நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா இன்இக்வாலிட்டி மாறும். பிகாஸ் we know that -3 is less than -2 இல்லையா, -3 is less than -2. இப்போ நான் ரெண்டு பக்கமும் மைனஸை கேன்சல் பண்ணுறேன். மைனஸில் கேன்சல் பண்ணால் 3 is less than 2 இல்லை, இப்போ 2 is தானே less than 3 or 3 is greater than 2ன்னு சொல்லலாம். 3 is greater than 2 பாருங்கள், லெஸ் தேனாக இருந்தால் கிரேட்டர் தானாக மாறுது. இப்போ அதே மாதிரி தான் இங்கே லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு இருக்கிறது வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டுவாக மாறும். மைனஸ் சைனை கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்இக்வாலிட்டி மாறும். ஆர் whenever you are going to multiply by மைனஸால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா the inequality changes. இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகிடும். இப்போ modulus of x is greater than or equal to 7/3. modulus of x is greater than or equal to 7/3 வந்துருச்சு. இந்த 3 எங்கள் கீழே எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இது எந்த ஃபார்மில் இருக்குது? This is of the form modulus of x is greater than r. இதுக்கு என்ன சொல்யூஷன் படித்தோம்? இங்கே r is greater than 0 இல்லையா, அப்போ சொல்யூஷன் என்ன படித்தோம்? x is less than -r or x is greater than r or இந்த இன்டர்வல் படித்தோம் இல்லையா. ஸோ அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்? So we can write this as x is less than -7/3 or x is greater than 7/3. இப்போ இதுக்கு சொல்யூஷன் எப்படி எழுதலாம்? x belongs to the interval -∞, -7/3 open union open 7/3, ∞. ஏன்னா இது ஏன் ஓப்பன் இன்டர்வல் போடுறோன்னா ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தேன் ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தான் இருக்கிறதுனால, சரி இங்கே ஈக்குவல்ட்டு இருக்கிறதுனால நம்ம ஈக்குவல்ட்டு போடணும். ஏன்னா இங்கே ஈக்குவல்ட்டு இருக்கு இல்லையா. ஸோ அப்போ இங்கே எக்ஸ் இஸ் லெஸ் தான் ஆர் ஈக்குவல் டு -7/3 ஆர் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 7/3ன்னு வரும். ஸோ இங்கே த இன்டர்வல் வில் பி க்ளோஸ்ட். இன்ஃபினிட்டி இருக்க சைடு எப்பயுமே ஓப்பன் தான் வரும். இன்ஃபினிட்டி இருக்க சைடு ஓப்பன் தான் வரும். ஸோ அப்போ வில் கெட் இட் as x belongs to -∞, -7/3 union closed 7/3, ∞. ஸோ திஸ் இஸ் த சொல்யூஷன். ஸோ இதுதான் சொல்யூஷன். புரிஞ்சுதாமா? இப்போ இதை கிராஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்பர் லைனில் இதை கிராஃப் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு இப்போ இங்கே இடம் இல்லை, அதனால் நான் இங்கே சைடில் வரைகிறேன். நீங்கள் இதுக்கு கீழே வரைங்க. யூ ஹாவ் டு ட்ரா இட் ஹியர் பிலோ. இங்கே கீழே வரையணும். எனக்கு இடம் இல்லாததுனால நான் இங்கே சைடில் வரைகிறேன் அந்த கிராஃபை. ஸோ கிராஃப் வந்து இப்போ -∞ இன்ஃபினிட்டி வரைக்கும் அப்படின்னா இங்கே -7/3 இருக்கும், இங்கே 7/3 இருக்கும். ஸோ க்ளோஸ்ட்னா இது 7/3 இன்க்ளூடட். ஸோ க்ளோஸ்டு 7/3லேருந்து -∞ வரைக்கும் அண்ட் யூனியன்னா ஆர் இந்த 7/3லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த ரெண்டு இடத்துல எக்ஸ் எங்கே வேணாலும் இருக்கலாம். எக்ஸ் எதர் இந்த பொசிஷனில் இருக்கலாம் அல்லது இந்த பொசிஷன்லேயும் இருக்கலாம். அதை தான் நம்ம இங்கே மீன் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதுதான் கிராஃப் பண்ணிட்டோம். ஏன்னா நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? கிராஃப் த சொல்யூஷன் செட் இந்த நம்பர் லைனில் கிராஃப் பண்ண சொல்லியிருக்காங்களே. ஸோ நம்பர் லைனில் நம்ம கிராஃப் பண்ணியாச்சு. வி ஹவ் கிராஃப் த சொல்யூஷன் இந்த நம்பர் லைன். இது வந்து எனக்கு இங்கே இடம் பத்தல, அதனால் நான் இங்கே சின்னதாக இப்படி போட்டிருக்கேன். நீங்கள் இங்கே கீழே கொஞ்சம் பெருசாக போடணும். ஸோ யூ ஹாவ் டு ட்ரா இட் லிட்டில் பிக் கொஞ்சம் பெருசாக போடணும். ஓகேவா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் ஒன் நமக்கு ஃபோர்த் ஒன் என்ன கேட்டிருக்காங்க? ஃபோர்த் ஒன் இதே மாதிரி தான். கேன் யூ டூ இட் அஸ் அ ஹோம்ஒர்க்? ஸோ ஃபோர்த் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 into modulus of x plus 1 -6 is less than or equal to 7ன்னு கொடுத்துருக்காங்க. முதல் இந்த -6 அங்கே எடுத்துகிட்டு போயிருங்க, +6 ஆகிடும். ஸோ 7 + 6 13 ஆகிடும். அடுத்து 2 இங்கே எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸோ அப்போ modulus of x plus 1 is less than or equal to 13/2ன்னு வந்துடும். modulus of x plus 1 is less than or equal to 13/2ன்னு வந்துடும். இந்த modulus of x plus 1 எப்படி எழுதலாம்? modulus of x minus of -1ன்னு எழுதிக்கலாம் இல்லையா? You can write this as modulus of x minus of -1 is less than or equal to 13/2ன்னு வந்துடும். இப்போ இது எந்த ஃபார்மில் இருக்குது? This is of the form. இந்த ஃபார்மில் இருக்கு இல்லையா? modulus of x minus a is less than or equal to r. அந்த ஃபார்மில் இருக்கா?
இப்போ அதுக்கு சொல்யூஷன் என்ன படித்தோம்? மைனஸ் ஆர் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஏ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஆர் ஆர் எக்ஸ் பிலாங்ஸ் டு த க்ளோஸ்ட் இன்டர்வல் ஏ மைனஸ் ஆர் கமா ஏ ப்ளஸ் ஆர். ஸோ இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதா. ஜஸ்ட் யூ ஹாவ் டு சப்ஸ்டியூட். ஏக்கு பதிலாக -1 போடணும், ஆருக்கு பதிலாக யூ ஹாவ் டு சப்ஸ்டியூட் இட் அஸ் 13/2. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணி இது நீங்கள் ஹோம்ஒர்க்காக போட்ட முடியுமா? அந்த ஃபார்முலா சப்ஸ்டியூஷன் தான். ஏக்கு பதிலாக -1 போடணும், ஆருக்கு பதிலாக 13/2 போடணும். and then graph the solution in the number line. ஸோ இதே மாதிரி நம்பர் லைனில் வரைஞ்சி அந்த கிராஃப் வரைஞ்சி காட்டணும். யூ ஹாவ் டு ட்ரா இட். ஓகேவா? எங்கேருந்து எங்கே வரைக்கும் வரும்ன்றதை நீங்கள் வரைஞ்சி காட்டணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு 5th ஒன் பாருங்கள். இப்போ இந்த 2 இதுக்கு நடுவில் வந்துச்சுன்னா நீங்கள் இப்படி வரையணும். இப்போ சப்போஸ் இந்த 2 நம்பருக்கு நடுவில் வந்துச்சுன்னா இப்போ க்ளோஸ்டாக இருந்தால் இப்படி க்ளோஸ்டு போட்டுட்டு இப்படி வரையணும். ஓப்பனாக இருந்தால் ஓப்பன் இன்டர்வல் அந்த பாயிண்ட்டை விட்டுட்டு இப்படி ஓப்பன் இன்டர்வலாக போட்டு இப்படி வரையணும். ஓகேவா? யூ ஹாவ் டு ட்ரா இட் லைக் திஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு 5th ஒன் பாருங்கள். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? சால்வ் 1/5 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் 10x minus 2 இஸ் லெஸ் தேன் 1. ஸோ இதான கொடுத்துருக்காங்க. 1/5 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் 10x minus 2 இஸ் லெஸ் தேன் 1ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் 10 வெளியில் எடுத்துடலாம். ஸோ அப்போ மாடுலஸ் ஆஃப் 10 டிவைடட் பை 5 இன்ட்டு x minus 2/10ன்னு ஆகிடும் இல்லையா? இஸ் லெஸ் தேன் 1. So 10 modulus of 10 is 10 தான். 10/5 is 2. So 2 into modulus of x minus 2/10 is less than 1ன்னு வந்துடும். ஸோ இப்போ இந்த 2 இங்கே எடுத்துகிட்டு போயிடும். இந்த 2/10 சிம்பிளிஃபை பண்ணிக்குவோம். அப்போ நமக்கு என்ன வரும்? x minus 1/5 modulus of x minus 1/5 is less than 1/2ன்னு வந்துடும். இப்போ this is of the form. இது எந்த ஃபார்மில் இருக்குது? x minus a modulus of x minus a is less than r. Modulus of x minus a is less than r. ஸோ அதுக்கு என்ன ஃபார்முலா படித்தோம்? இட் இஸ் -r less than or equal less than x minus a less than rன்னு வரும். x belongs to the open interval a minus r comma a plus r. ஸோ அப்போ இங்கே உங்களுக்கு என்ன வரும்? you'll get this as -1/2 less than x minus 1/5 less than 1/2ன்னு வரும். or x belongs to the open interval 1/5 minus 2 minus 1/2 comma 1/5 plus 1/2. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ண வேண்டியது. அப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு த இது ரெண்டுத்துக்கு எல்சியம் என்ன? 10 தான் எல்சியம் இல்லையா? 10 தான் எல்சியம். ஸோ இப்போ இங்கே என்ன வரும்? 2 minus 5 which is -3/10. இங்கே அகெயின் 10 தான் எல்சியம். மேலே என்ன வரும்? 2 plus 5 which is equal to 7/10. ஸோ அப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு த ஓப்பன் இன்டர்வல் 3/10, 7/10. ஓகேவா? ஸோ இதுதான் சொல்யூஷன். இங்கே கிராஃப் த சொல்யூஷன் இந்த நம்பர் லைனுன்னு கேட்கல, அதனால நம்ம பண்ணலை. சப்போஸ் இதுக்கும் கிராஃப் த சொல்யூஷன் இந்த நம்பர் லைனுன்னு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் கிராஃபில் வரையணும். யூ ஹாவ் டு ட்ரா இட் இன் திஸ் கிராஃப். இந்த மாதிரி வரையணும். -3/10 7/10 இல்லையா? ஸோ இங்கே ஓப்பன் இன்டர்வல்ன்றதுனால நீங்கள் இப்படி கொஞ்சம் இங்கே -3/10 இங்கே இருக்குன்னா இப்போ அடுத்த நம்பர்லேருந்து அதுமாதிரி -7/10 இங்கே இருக்குன்னா முன்னாடியே. ஸோ இப்போ இந்த இன்டர்வல் இந்த மாதிரி கிராஃப் பண்ணணும். -∞ போட்டு இந்த மாதிரி கிராஃப் பண்ணணும். ஓகேவா? யூ ஹாவ் டு ட்ரா த கிராஃப் லைக் திஸ். ஓகே, இப்போ லாஸ்ட் 6th ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? மாடுலஸ் ஆஃப் 5x minus 12 இஸ் லெஸ் தேன் -2ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இப்போ திஸ் இஸ் ஆஃப் த ஃபார்ம் மாடுலஸ் ஆஃப் x minus a. Modulus of x minus a is less than r, but r is less than 0. r is less than 0 na then the solution is not possible இல்லையா? r வந்து நெகட்டிவ் நம்பராக இருந்துச்சுன்னா then the solution is not possible. If r is less than 0 then solution is not possible. அப்போ இங்கேயும் நம்ம என்ன சொல்லலாம்னா the solution is not possible. எந்த எக்ஸுக்கு என்ன நம்பர் போட்டிங்கனாலும் இது ட்ரூவாகவே இருக்காது. எக்ஸுக்கு இங்கே என்ன நம்பர் போட்டிங்கனாலும் இது லெஸ் தேன் -2 வராது. ஏன்னா இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா எனிவே மாடுலஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் ஆகிடும் இல்லையா? ஒரு பாசிட்டிவ் நம்பர் எப்படி ஒரு நெகட்டிவ் நம்பரை விட கம்மியாக இருக்க முடியும்? அதுக்கு சான்ஸே இல்லை. அதனால therefore solution is not possible. So solution not possible. புரிஞ்சுதாம்மா? இது புரிஞ்சுதா? ஓகே, மீதி நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.